சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாபாரதத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. மகாபாரதத்தில் ஃபஸ்ட்டு சூதாட்டத்தின் போது ஏன் கிருஷ்ணர் அவங்கள காப்பாற்றலை, எதுக்காக கடைசியில் காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பகவான் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ திரும்ப திரும்ப உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா. வீடியோவில் இப்போது கதையாக ஒரு பாட்டாக பார்க்கலாம். கிருஷ்ண பகவானுக்கு சுதாமா அப்படின்னு ஒரு பாலிய நண்பர் இருந்தார் சரிங்களா. அவர் வந்து சிறு வயதிலேருந்தே வெண்ணெய் திருடலேருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல நண்பன் கூட சொல்லலாம் சரிங்களா. அந்த நண்பரும் கிருஷ்ணரும் மிக 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 நெருங்கிய நண்பர்களாக இருந்து கொண்டாங்க சரிங்களா. அப்புறம் இந்த போர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுதாமாவும் கிருஷ்ணரும் ஒரு அறையில் இருக்கிறாங்க. அந்த சமயம் சுதாமாரை பற்றி கிருஷ்ணர் கேட்குறாரு, நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. சுதாமா இல்லையே ஏன் கண்ணா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, துவார யுகம் முடிய போகுது, நான் வந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு சரிங்களா. இனி நான் இந்த புய்வாழ்வில் துறக்க போகிறேன், அதனால் உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. சுதாமாவுக்கு கொஞ்சம் தயங்கி இருக்கிறத பகவான் கிருஷ்ணனால் நல்லாவே உணர முடியுது. உடனே சரி என்ன கேட்க போகிறேங்கிறது தெரியுது, சரி இருந்தாலும் நீ உன் வாயால் கேளு அப்படிங்கிறாரு. சரி கிருஷ்ணா, நீ சொல்கிறதெல்லாம் உனக்கு கேட்குறேன், எனக்கு இந்த விடை வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருக்குது, அதனால் எனக்கு இது விடை இல்லையே அப்படிங்கிறாரு. பகவானும் சொல்லு என்று சொல்கிறாரு. அதுக்கு சுதாமா கேட்குறாரு, மகாபாரத போகிறதுக்கு ஆரம்பமே அந்த சூதாட்டம் தான். நீ நினச்சிருந்தா அந்த சூதாட்ட மண்டபத்திலே இந்த பிரச்சனையை தடுத்திருக்கலாம். ஆனால் அப்போது நீ தடுக்காத நீ மகாபாரத போரில் அவங்களுக்கு உதவி செஞ்ச. இது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை, ஏன் நீ என்று சூதாட்டத்தை தடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கார் சுதாமா. இதுக்கு பகவான் கிருஷ்ணன் ரொம்ப சத்தமாக சிரிக்கிறார். சிரிச்சிட்டு இதுக்கு காரணம் நான் இல்லை, பாண்டவர்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியலையே அப்படின்னு சுதாமா சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணா பரமாத்மா சரி நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூதாட்டத்தின் போது துரியோதனன் என்ன சொன்னான், நான் பணையம் வைக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் என் மாமா சகுனி தாயக்கட்டையை விட்டுவார்னு சொன்னான். அப்போ தர்மம் என்ன செஞ்சுருக்கணும், அதே மாதிரி நான் பணையம் வைக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் என்னுடைய மைத்துனர் கிருஷ்ணர் வந்து தாயம் உருட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. ஏன்னா அவன் அப்போ தான் ஒரு சக்கரவர்த்தி அப்படிங்கிற அகங்காரத்தில் இருந்தான் சரியா. அப்பவும் நான் வாசல் அருகே காத்து கொண்டு தான் இருந்தேன். சரி எப்படியாவது நம்மளை கூப்பிடும்போது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, தருமன் தாயக்கட்டையை எடுத்து உருட்டும் போதே அவன் மனசில் ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. ஐயையோ, கிருஷ்ணர் நம்மளை பார்த்தா என்ன ஆகும், அவர் வந்து சூதை வந்து வெறுக்கிறவர், இப்போ நம்ம சூதாடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை வந்து தப்பாக நினைப்பார். அதனால் கடவுளே கிருஷ்ணருக்கு இங்கே நடக்கிறது எதுவும் தெரியக்கூடாதுன்னு வேண்டுதல் வேண்டாம். முடிஞ்சு போச்சா, நான் வரக்கூடாது அப்படிங்கிறத தர்மனே முதல்ல வேண்டிட்டான். அவன் கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது, சூதாடிட்டு இருக்கும்போது வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டான். அப்பவும் நான் வருத்தப்படலை. சரி அதுக்கு அடுத்து இருக்கவங்களாம் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாசல்கிட்டே காத்திருந்தேன். நகுலனை தோத்துட்டாங்க. சரி நகுலனாவது கூப்பிடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நகுலன் கூப்பிடலை. அதுக்கு பதிலாக அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை சிந்திச்சுக்கிட்டே துரியோதனை முறைச்சிக்கிட்டே மனசுக்களை திட்டிக்கிட்டே மொத்த இதோ அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தானே தவிர ஒரு தடவை கூட கிருஷ்ணர்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. சரி இதுக்கடுத்தாவது நடக்கும்னு சொல்லி நான் அப்பவும் காத்துக்கிட்டு தான் இருந்தேன். அடுத்தால சகாதேவனை தோத்துட்டான். இப்போ சகாதேவன் வந்து எதிர்காலத்தையே கணிக்கக்கூடிய அளவுக்கு வெள்ளாமல் படைச்சவன் சரியா. அப்போ இவனாவது நம்மளை கூப்பிடுவான் அப்படின்னு நினச்சி நான் இருந்தால் இவனும் கூப்பிடல. அவன் என்ன கணிச்சிட்டு இருந்தான், தம்பி நகலும் அடிமையாயிட்டான், நம்ம இப்படி ஆகிட்டோம், இனி நம்ம இது என்ன ஆகும், நம்மளோட அரசன் என்ன ஆவார், நம்ம அண்ணன் என்ன ஆவாங்க, எப்படி இப்படின்னு அவனோட மொத்த குடும்பத்தை இதை பற்றியுமே நினச்சிக்கிட்டு இருந்தானே தவிர என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கவும் இல்லை, என்னை கூப்பிடவும் இல்லை. சரி இதுக்கடுத்தாவது யாராவது கூப்பிடுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என் நெருங்கிய நண்பனான அர்ஜுனன் அவனும் தோக்கப்பட்டான். சரி இவராவது நம்மளை எப்படியா கூப்பிடுவான் அப்படின்னு நினச்சா அவனும் கூப்பிடல. காரணம் அவனுக்கும் வில் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போவுமே நம்ம அண்ணன் சொன்னால் நம்ம காப்பாற்றிடலாம், அண்ணன் மட்டும் இப்போ சரி போர் தொடங்குன்னு சொன்னால் உடனே இந்த இடத்துல சிவச்சு போயிடலாம், அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தானே தவிர அவனும் என்னை பற்றி நினைக்கவே இல்லை, என்னை முழுவதும் மறந்துட்டான். சரி இதுக்கு அடுத்து இருக்கிறவங்களாவது நம்மளை நினைப்பாங்கன்னு சொல்லி அப்பவும் நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன். அடுத்து பீமனையும் இழக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. பீமன் அவனோட ஃபுல்லாக அவனோட உடல் பலத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் நம்ம தொடையை பிளத்து கொள்ளணும், அவனை அப்படி கொள்ளுவேன், இவன் அப்படி கொள்ளுவேன், அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டே இருந்தானே தவிர ஒரு தடவை கூட
இறைவனை அவன் நினைக்கவே இல்லை. நம்மளால் முடியும், நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனவே நினச்சிக்கிட்டு இருந்தானே தவிர கிருஷ்ணர் வரணும்னு சொல்லி அவன் கேட்கவும் இல்லை, யாரும் அதை பற்றி நினைக்கவும் இல்லை. என்னடா இவ கூட நம்மளை நினைக்கலையா, அப்போ இனிமேல் நம்மளை யார் நினைப்பா, திரௌபதி இருக்கா, அவளாவது நம்மளை கண்டிப்பாக நினைப்பான்னு அப்பவும் காத்துக்கிட்டு இருந்தேன். திரௌபதியும் தோத்தாச்சு. இப்போ எல்லாம் போயிட்டாங்க. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் தோத்துட்டாங்க. தர்மன் போயிட்டான், எல்லாம் தோத்துட்டு கடைசியில் திரௌபதியும் தோத்துட்டாங்க. அப்போ திரௌபதியாவது நம்மளை கூப்பிடுவாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. திரௌபதி என்ன சொன்னா, என் கணவன் பேர் தெரியுமா, பிருகோதரன், பீமன், அவனுக்கு தெரிஞ்சவனை அப்படி பண்ணிடுவான், அர்ஜுனோட கணைகள் உன்னை துளைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவரோட கணவர்கள் அவர்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முழுசாக நம்பினால தவிர என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட அவன் நினைக்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. தன்னுடைய முழு பலத்தையும் அவன் பயன்படுத்துறதுக்காக துச்சாதனோட சண்டை போட்டான். அடுத்து சபைக்கு இழுத்துட்டு போயிட்டான். அங்கே போயும் சண்டை போட்டான். தன் கணவன்மார்களை அப்படிலாம் கூப்பிட்டா, சண்டை போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்பினான். ஆனால் யாரோட உதவியும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அவள் பாட்டில் நிராயுத பாணியாக அப்படின்னு நின்னான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தோணிச்சு, இந்த பிரச்சனை நம்மளை காப்பாற்றனா இறைவன் கிருஷ்ணாவால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி உடனே யாரும் எதுவும் என்னை காப்பாற்றண்டா, நான் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கிருஷ்ணான்னு கூப்பிட்டான். அவள் கூப்பிட்ட அடுத்த நொடியே நான் போய் அவளை காப்பாற்றினேன். அவளை உடனே அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து அங்கே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவளை நான் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்தேன். அப்புறம் அவள் எப்படி என் மேலே தப்பாகும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சிரித்தார். அப்போ சுதாமர் தயங்கிக்கிட்டே கேட்குறாரு, ஏன் கிருஷ்ணா நீ கூப்பிட்டா தான் வருவியா, கூப்பிடாம வர மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னார், நான் கூப்பிட்டா தான் வருவேன், இதில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. சுதாமர் மறுபடியும் புரியாத மாதிரி முழிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, அங்கே இருந்து அவங்களுக்கெல்லாம் பக்திங்கிறத விட அவங்கவுங்கள இருந்த திறமை மேலே இருந்த ஆணவம் தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு என் நினைப்பு வரல, என்னை பற்றி கூப்பிடவும் இல்லை. ஆனால் ஒரு உண்மையான பக்தன் என் நினைப்பில் இருக்கவன் எப்போவுமே என்னை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லி சிரிக்கிறார். உடனே சுதாமா, அப்போ நீ கூப்பிட்டா தான் வருவானா, அப்போ நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பகவான் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் நிழலாக இருப்பேன், நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அது தர்மமோ அதர்மமோ அதற்கு சாட்சியாக நானே இருப்பேன், அதை பற்றி நான் ஒருவனே ஆதியும் அந்தமாய் நின்று பார்த்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மகாபாரதத்தின் போருக்கு முன்னாடி கூட நான் பாண்டவர்களுக்கு 2 வாய்ப்பு அளித்தேன். ஒன்று, என்னோடய படம் வேணுமா, இல்லை ஆயுதம் இருந்தாலும் இந்த கிருஷ்ணர் வேணுமான்னு கேட்டேன். அவங்க கிருஷ்ணா நீயே வேணும் என்று என்னை கேட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க கண்ணில் அகந்த இல்லை, அவங்களுக்குள்ள ஞானம்தான் இருந்துச்சு. சர்வமும் நீயே கிருஷ்ணா என்று என் காலில் விழுந்தார்கள். அதனால் அவர்களை அரவணைத்து கொண்டேன். அவர்களை காக்க நானே போர்க்களத்தில் இறங்கி நின்றேன். இங்கே நடக்கிற எல்லாமே இறைவன் செயலால் தான் நடக்கிறது அப்படிங்கிற ஒருத்தனுக்கு தான்கிற அகங்காரம் என்றைக்குமே வராது. எந்த இதாக இருந்தாலும் நான் காப்பாற்றி கொள்கிறேன் என்னங்கிற எண்ணம் வராது. நம்ம இறைவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்படி இறைவன் காப்பாற்றுவான் அப்படி என்று யாரெல்லாம் கிருஷ்ணா என்று சொல்கிறார்களோ அவர்களை காக்க நானும் ஸ்ரீசக்கமும் தோன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவரோட நண்பரான சுதாமா கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களால் வாழ்க்கையில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும்போது சர்வமும் நீயே காப்பாற்று அப்படின்னு சொல்லி இறைவனோட காலடியும் சரணமடைங்க. கண்டிப்பாக இறைவன் காப்பாற்றும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.